السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்பில் நாம் குர்ஆன் விரிவுரை சம்பந்தமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற சில தகவல்களை நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வகுப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த விரிவுரைக்கு அடிப்படையாக இருக்கின்ற பல செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்று என்னென்னு சொன்னால் அஸ்பாபு நுசூல், திருமறை குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன. அதில் 2 கிளாஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருக்கலாம், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள், வேதக்காரர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அல்லது இறை நிராகரிப்பாளர்கள், அல்லது முனாஃபிக்குகள், நைவஜர்கள், இவர்கள் சம்பந்தப்பட்ட வசனங்களாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறான். அதே நேரத்தில் சஹாபாக்களுக்கு அல்லது யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ முஷ்ரிக்கீன்களுக்கோ அல்லது முனாஃபிக்குகளுக்கோ ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படலாம், ஏதாவது சம்பவங்கள் நிகழலாம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க. அதை அல்லாஹ் தஆலா என்ன செய்யான், அதை குறித்து அல்லாஹ் வசனத்தை இறக்குவோம். அதுக்கு பின்னணி குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டதனுடைய பின்னணியை பார்க்குறோம். அதே மாதிரி அவங்களுடைய காலகட்டத்தில் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக வச்சு அதில் என்ன செய்வோம், வசனங்களை இறக்குவோம். இப்போ இதை பொதுவாக நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம். குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டதனுடைய பின்னணி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் ஒரு மெத்தட் என்னன்னு சொன்னால், சம்பவங்கள் பல நடந்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்திருக்கலாம், அல்லது இறை நிராகரிப்பாளர்கள் மற்றவங்களுக்கு மத்தியில் நடந்திருக்கலாம். ஆனால் இது எல்லா சம்பவத்துக்கும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்வான், ஒரே ஒரு வசனம் தான் இறக்குவான். அந்த வசனத்திற்கு பின்னணிகள் நிறைய இருக்கும், நல்லா விளங்கிடும். வசனத்துக்கு பின்னணி நிறைய இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் அந்த எல்லா சம்பவத்திற்கும் சேர்த்து ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குவான். அப்படி உதாரணத்துக்கு நம்ம பார்த்தா சூரா நூறில் 24வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம் 7வது வசனம் என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுல் லஹு ஷுஹதா இல்லா அன்ஃபுஸஹும் ஃபஷஹாதத்து அஹதிஹிம் அர்பஉ ஷஹாதாத்தின் பில்லாஹ் இன்னஹு லமின ஸாதிகீன் வல் ஹாமிஸத்து அன்ன லஅனத்துல்லாஹி அலைஹி இன் கான மினல் காதிபீன். அதாவது இது அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா லிஆன் அப்படி சொல்லுவாங்க. சாபா அழைப்பு பிரமாணம் சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனம் இது. என்ன சொல்லலாம், அல்லாஹ் தஆலா யார் தங்களுடைய மனைவிமார்கள் மீது விபச்சார குற்றச்சாட்டை சுமத்துகிறார்களோ, இப்போ பெண்கள் மீது விபச்சார குற்றச்சாட்டை சுமத்துனா அதுக்கு என்ன பண்ணணும்? இஸ்லாமிய ஷரிய சட்டப்படி ஒரு பெண்ணின் மீது விபச்சார குற்றச்சாட்டை சுமத்துனா அது என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஒரு பெண்மணிகள் விபச்சாரம் பண்ணிட்டாங்க பார்த்துட்டோம். இதை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் போய் சொல்கிறோம், சொல்லலாமா? இந்த மாதிரி ஒரு பெண்மணி நானோட விபச்சாரத்தை ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், கண்ணால் பார்த்தாச்சு. இப்போ இதை போய் ஆட்சியாளர்கிட்ட போய் சொல்கிறோம். சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? 4 சாட்சியை கொண்டு வரும். சரியா? இப்போ 4 சாட்சி கொண்டு வரலைன்னா நீங்கள் கண்கூடாக பார்த்தது, கண்ணால் உண்மையாக பார்த்தாலும் 4 சாட்சி இல்லைன்னா அதுக்கு தண்டனை என்ன? கசையடி உண்டு, கசையடி கொடுப்பாங்க. சரியா? உண்மையிலே நம்ம பார்த்துட்டோம், ஆனால் 4 சாட்சி இல்லை. சரி, இது பொதுவான பெண்களுக்கு. ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை அந்நிய ஆணோடு இருக்கிறத பார்க்குறாங்க. சரியா? இதை பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ 4 சாட்சி கொண்டு வர முடியுமா? ஒரு கணவர் தன் மனைவி மேலே இட்டுக்கிட்டுவாரா? போய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார், கண்ணால் பார்த்துட்டார். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த வசனத்தை இறக்குறான். இதுக்கு பின்னாடி 2 பல சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன சொல்லலாம் அல்லாஹ் தஆலா, யார் தங்களுடைய மனைவிமார்கள் மீது விபச்சார குற்றச்சாட்டை சுமத்துகிறார்களோ அவர்களுக்கு சாட்சி கிடையாது, அவங்கள தவிர. அவங்க தான் சாட்சி, கண்ணால் பார்த்த சாட்சி அவங்கள தான். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அவர் அந்த கணவராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்லணும்? அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் பண்ணணும். அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உண்மையைத்தான் சொல்கிறேன், நல்லா பார்த்தேன், என் மனைவி என்ன செஞ்சிருக்கிறா,
அன்னி ஆணோட இருந்திருக்கிறான்னு சொல்லி சத்தியம் பண்ணணும் 4 தடவை. 5வது தடவை என்ன சொல்லணும்னா அன்ன லஅனத்துல்லாஹி அலைஹி இன் கான மினல் காதிபீன், நான் பொய்யர்களில் ஒருவனாக இருந்தால், நான் பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மேலே உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவர் சொல்லணும். இப்படி வருஷத்துல அல்லாஹ் தஆலா இறக்குறான். ஒரு மனைவி மீது ஒரு கணவர் விபச்சார குற்றச்சாட்டை சுமத்துறாருன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அவர் மட்டும்தான் சாட்சி. அவர் எப்படி சாட்சி பண்ணணும்னா 4 தடவை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு என்ன செய்யணும், சொல்லணும், நான் உண்மையான ஆள் தான், நான் உண்மையை தான் சொல்கிறேன். 5வது தடவையாக என் மீது நான் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்லி சொல்லணும். இந்த வசனம் வந்து லிஆன் சம்பந்தமான லிஆன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாப அழைப்பு பிரமாணம், சாப அழைப்பு பிரமாணம் அப்படிங்கிற அடிப்படையில் இறக்கப்பட்ட ஒரு வசனம் இது. சரிங்களா? இந்த வசனத்துக்கு பின்னணி இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹிலால் இப்னு உமையா அப்படின்னு ஒரு நபித்தோழர் உண்டு. ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த செய்தி எங்கே இருக்குன்னா புகாரியில் 4747வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹிலால் இப்னு உமையா என்ன பண்ணுறான்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய மனைவியை இன்னொரு நபரோட பார்க்குறாரு. இன்னொரு மனிதரோட பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஷரீக் இப்னு சஹ்மா அப்படிங்கிற ஒருத்தரோடு என்னுடைய மனைவி என்ன செஞ்சிருக்கா, நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க, கள்ள உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்லிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுக்கு ஆதாரத்தை கொண்டு வா, உன் மனைவி இன்னும் ஆணோட இருந்தாங்கிறதுக்கு ஆதாரம் நீ தான் சொல்கிற, சாட்சி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. நீ சாட்சி கொண்டு வரலன்னா உனக்கு கசேடி உண்டு, தண்டனை உண்டு உனக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை யார சொல்லா, வல்லதி பஅஸக பில் ஹக்கு இன்னி லசாதிக்கும், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பி வைத்து அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்ல நான் உண்மையான ஆள் தான், நான் பொய் சொல்லலை. அல்லாஹு தஆலா கண்டிப்பாக என்ன செய்வான், தண்டனையிலிருந்து என்னுடைய முதுகை காப்பாற்றுகின்ற வசனத்தை அல்லாஹ் கண்டிப்பாக இறக்குவான். ஃபல யன்ஸிலன்னல்லாஹு தஆலா மா யுபர்ரிஉ லஹ்ரி மினல் ஹத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து என்னுடைய முதுகை காப்பாற்றுகின்ற வசனத்தை அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பாக இறக்குவான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்தை இறக்குறான். வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் அப்படிங்கிற, யார் தங்களுடைய மனைவிமார்கள் மீது விபச்சார குற்றச்சாட்டை சுமத்துகிறார்களோ அவர்களுக்கு சாட்சி இல்லைன்னா, அவங்கள தவிர வேறு சாட்சி இல்லைன்னா அவங்க என்ன செய்யணும், 4 தடவை அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லணும், நான் உண்மையாளர்கள் ஒருத்தன் தான் சொல்லி. 5வது தடவை என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், நான் பையனாக இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா இறக்குறான். இது யார் சம்பந்தமாக இறக்கப்பட்டது, ஹிலால் இப்னு உமையா அப்படிங்கிற நபித்தோழர் சம்பந்தமாக இறக்கப்பட்ட ஒரு வசனம். சரி, 2வதாக உவைமிர் அல் அஜ்லானி, உவைமிர் யாரு, உவைமிர் அல் அஜ்லானி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் அவருடைய மனைவியை தகாத ஒரு உறவோட பார்க்குறாரு இன்னொருத்தரோட. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசிம் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ஒரு அன்சாரி, 2 பேரும் நபித்தோழர்கள் தான். ஓய்மீர் அல் அஜ்லானி அப்படிங்கிற நபித்தோழர் என்ன செய்கிறாருன்னா ஆசிம் இப்னு அதி அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, ஆசிமே, ஒரு மனிதன், அதாவது ஒரு கணவர் தன்னுடைய மனைவியோடு அந்நிய ஆணவரோடு இருக்கிறத பார்க்குறாரு, தகாத உறவு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறாரு. பார்த்தா என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வார், யதார்த்தமாக ஒருத்தர் கணவர் அவருடைய மனைவியை இன்னொரு ஆணோட பார்க்குறாங்க, பார்த்தா என்ன செய்வாங்க, யதார்த்தமாக என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்களா, கொன்றுவார். அப்படி தானே, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொண்டாட்டி பிள்ளைகள் கொடுத்தா அவங்க வேற ஒருத்தவங்களோட இருக்கும்போது என்ன இருக்கும். அப்போ இவர் வந்து கேட்குறாரு, ஆசிம்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தருடைய மனைவி இன்னொருத்தரோட இருக்கிறத பார்த்தா அந்த ஆணை அவர் கொல்லட்டுமா, அப்படி அவர் கொன்னா இஸ்லாமிய சரிய சட்டப்படி பழிக்கு பழி வாங்கிறது இருக்கு, திருப்பி இவர் கொல்லப்படுவாரா அல்லது என்ன செய்யணும், எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி உவைமிர் என்ன செய்கிறாருன்னா ஆசிம்கிட்ட சொல்கிறார். ஆசிம் ரலியல்லாஹு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஒருத்தருடைய மனைவியோடு இன்னொரு ஆண் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, கொலை பண்ணிடணுமா, அதுக்கு பழி வாங்குவீங்களா அல்லது என்ன செய்கிறது, அவர் சொன்ன மாதிரி இவரும் கேட்குறாரு.
இது ரசூலாவுக்கு பிடிக்கல. என்ன கேள்வி இது, ஒழுக்கக்கேடான கேள்வி இது. ரசூலாவுக்கு விரும்பலை, அவங்க முகம் சொல்லிக்கிறாங்க. போப்பா அப்படின்னு சொல்லி ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா தேடி விட்டுட்டாங்களா. இப்போ வந்து இந்த ஓய்மர் போய் ஆசிமிட்ட போய் கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி ரசூலா கிட்ட போய் கேட்டிங்களான்னு. அட போப்பா நீ வேற, நீ சொன்னேன்னு சொல்லி ரசூலா கிட்ட போய் கேட்டால் நீ வம்பில் மாட்டி விட்ட போல் தெரியுது. என்ன ரசூல்லாவுக்கு இந்த கேள்விலாம் பிடிக்கல. நான் போய் கேட்டேன் ரசூல்லா கிட்ட, ரசூல் சலாஹ் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. அவர் வந்து ஆசிம் வந்து ஓய்மேர்கிட்ட சொல்லிட்டார். ஓய்மேர் சொல்கிறாரு, சரி பிரச்சனை இல்லை, நானே டைரக்டாக ரசூல்லா கிட்ட போய் இந்த செய்தியை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசூல்லா கிட்ட வர்றாரு. ரசூல்லா கிட்ட வந்து இதே மாதிரி கேட்குறாரு. கேட்டவுடனே அப்பவும் ரசூல்லா என்ன செய்யலாது, பிடிக்கல. அதுக்கப்புறம் போன உடனே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். இந்த இப்போ நம்ம சொன்னோம்ல சூரத்து நூறுனுடைய அந்த லியான் சம்மந்தப்பட்ட 4வது வசனமும் 4வது சொன்னோமோ நம்ம 5 அது 6 7 24வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம் 7வது வசனம். இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு படித்து காமிக்கிறாங்க. இது புகாரியில் வந்து 5308வது நபி மொழியாக இருக்குது. இப்போ பாருங்கள், சம்பவம் பல சம்பவமாக இருக்குது. 2 பேர் சம்மந்தமாக தான் இந்த வசனம் இறக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஹிலால் இப்னு உமையா, இன்னொன்று ஓய்மேர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்பந்தமாக இறக்கப்பட்டிருக்கு. நம்ம இதில் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். சில சம்பவங்களை படிக்கும் பொழுது சகாபாக்களுக்கு மேலேயோ அவங்க மனைவிமார்கள் மேலேயோ தப்பான அபிப்பிராயம் வந்துடக்கூடாது. அல்லாஹு தாலா வந்து சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சில சம்பவங்களை என்ன செய்வான், நடத்தி காட்டுவான், பின்னாடி வருகின்ற மக்களுக்கு ஒரு பாடமாக இருப்பதற்காக. அவங்க தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருப்பாங்க, அல்லாஹ் தாலாட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அல்லாஹ் தாலா மன்னிச்சு விட்டான், தண்டனைக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம விலைக்கு தப்பான அபிப்பிராயம் என்ன செஞ்சிடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் வந்துடக்கூடாது. நாம் செய்கின்ற தவறுகளுக்கு அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது, காரணமாக காட்டிடக்கூடாது, அவங்கள வந்து சான்றாக வச்சிடக்கூடாது. நாம் செய்கின்ற தவறுகளுக்கு சகாபாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, சான்றாக வச்சிடக்கூடாது. அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கின்ற பாடம் என்ன, சில சட்டங்களை வந்து அல்லாஹ் தஆலா நடைமுறைப்படுத்தணும். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு சில சம்பவங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், வரலாற்றில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணுமே தவிர, அதை தான் பாடமாக எடுக்கணுமே தவிர நம்ம வேறு விதமாக நினச்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, சம்பவங்கள் பல நடந்திருக்கும், ஆனால் வசனம் வந்து ஒரே ஒரு வசனமாக தான் இருக்கும். விளக்குதா? அப்போ இந்த வசனத்திற்கான பின்னணி நிறைய இருக்கும். இந்த சூரத்து நூறில் 24வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனமும் 7வது வசனமும் இறக்கப்பட்டதற்கான பின்னணி நிறைய இருக்கு. ஆனால் வசனம் என்னதுதான், ஒன்றே ஒன்று தான். அப்போ இந்த மெத்தட்லேயே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுருக்கிறான்னா திருமறை குர்ஆனுடைய வசனங்களை இறக்கியிருக்கிறான். ஒன்று. சரி, அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், சம்பவம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் வசனங்கள் நிறைய இருக்கும். வசனங்கள் அல்லாஹ் தஆலா நினைச்சிருப்பான், நிறைய இறக்கியிருப்பான். அதுக்கு உதாரணமாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அகமதில் இடம்பெற்றிருக்க அந்த நபிமொழி திருமிதியில் இடம்பெற்றிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, உம்மு சலமா ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மாலனா லா நுதக்கிர் ஃபில் குரான் கமா யுதக்கர் ரிஜால். அதாவது குரானில் பெரும்பாலும் ஆம்பளைங்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆண்கள் சொல்லப்படுவது போன்று குரானில் பெண்களை பற்றி சொல்லப்படலையே. பாருங்கள், எல்லா இடங்கள்லையுமே ஆம்பளையாக தான் வரும், சட்டங்கள் எல்லாமே ஆண்பாலாகவும் வரும், ஆம்பளை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், பெண்களை பற்றி சொல்லவே இல்லை அல்லாஹ் தஆலா. அப்போ பெரும்பாலும் பெண்களை பற்றி சொல்லப்படலையே, ஆண்களை பற்றி தானே அல்லாஹ் தஆலா குரானில் பெரும்பாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க. கேட்டவுடனே அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். என்ன வசனம் சொல்லி சொன்னால், சூரா ஆல் இம்ரானுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 195வது வசனம். என்ன சொல்லலாம், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், இறை நம்பிக்கையாளர்கள் செஞ்ச துவாவை வந்து அல்லாஹ் தஆலா வந்து 94 சொல்கிறான். 94, 92, 93 வசனங்களில் அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட எப்படி துவா கேட்பாங்க, அறிவாளிகள் யார் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக வகினா அஸாபன்னார். அதில் வந்து ஃபுல்லாக அறிவாளிகள் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அறிவாளிகள் எப்படி அல்லாஹ் கிட்ட துவா கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லலாம். சொல்லிவிட்டு 195வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்லலாம், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அல்லாஹ் தஆலா இந்த அறிவாளிகளுடைய இந்த இறை நம்பிக்கையாளருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் தஆலா பதிலளித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்னி லா உதியு அமல ஆமிலி மின்கும் மின் தக்கரின் அவ் உன்சா பஅதுக்கும் மின் பஅத். சரியா, உங்களில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன அமலை செஞ்சாலும் அந்த அமலை நான் வீணாக்க மாட்டேன், அதற்கான கூலியை நான் உங்களுக்கு தருவேன். அப்போ அதில் பெண்ணை சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரியா, அதாவது அன்னி லா உதியு அமல ஆமிலி மின்கும் மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன நல்ல அமல் செஞ்சாலும் அந்த அமலுக்கான கூலியை நான் கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன். அதை நான் வந்து செஞ்சிட மாட்டேன், பால்படுத்திட மாட்டேன். ஏன்னா உங்களில் சிலரை சார்ந்தவர்கள் தான், ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்தவங்க தான் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான், வசனத்தை இறக்குறான். இது உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க வந்து கேட்குறாங்க, குர்ஆனில் பெரும்பாலும் ஆண்களை பற்றி தானே சொல்லப்படுது, பெண்களை பற்றி சொல்லப்படலையே அப்படின்னு கேட்டதுக்கு அல்லாஹ் தான் என்ன செஞ்சிருக்கிறான். இது ஒரு வசனம். ரெண்டாவது 33வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம் என்ன அப்படின்னா, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி வல் காஷியீன வல் காஷியாத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. கேட்குறாங்க, குர்ஆனில் பெரும்பாலும் ஆண்களை பற்றி தான் சொல்லப்படுது, பெண்களை பற்றி சொல்லப்படலையே. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த வசனத்தை இறக்குறான். என்ன, அதாவது முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், இறைவனை கட்டுப்பட்டு நடக்கின்ற ஆண்களும் இறைவனை கட்டுப்பட்டு நடக்கின்ற பெண்களும், அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா பண்ணுகின்ற ஆண்களும் பெண்களும், நோன்பு வைக்கின்ற ஆண்களும் பெண்களும், சரியா, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஆண்களும் பெண்களும், தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், இறைவனை நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும், இப்படி சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான கூலியையும் பாவ மன்னிப்பையும் வைத்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், வசனத்தை இறக்குறான். சரிங்களா, அப்போ வந்து விஷயம் ஒன்று தான். முஸ்லிமா ரலியல்லாஹு அவங்க வந்து கேட்குறாங்க, பெரும்பாலும் ஆண்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு, குர்ஆனில் பெண்களை பற்றி சொல்லப்படலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த மாதிரி வசனத்தை இறக்குறான். சரிங்களா, அதே மாதிரி சூரத்து நிசாவில் 32வது வசனம், லிர் ரிஜாலி நசீபு மிம்மக்தசப்ன, அதாவது லிர் ரிஜாலி நசீபு மிம்மக்தசபு வலி நிசாய் நசீபு மிம்மக்தசப்ன, ஆண்கள் அவர்களுக்கு சம்பாதித்தது அதில் ஒரு பங்கு அவங்களுக்கு உண்டு, பெண்களுக்கு அவங்க சம்பாதித்ததில் ஒரு பங்கு உண்டுன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆண்களையும் பெண்களையும் பெண்கள் சம்பந்தமாக ஆண்களோட சேர்த்து என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா பெண்களையும் சம்மந்தப்படுத்தி வசனத்தை இறக்குறான். அப்போ இந்த 3 வசனங்கள் பெண்கள் சம்பந்தமாக ஆண்களோடு சேர்த்து பெண்களும் சொல்லப்பட்டு இறக்கப்பட்ட வசனங்கள் ஆகும். அப்போ ரெண்டாவது மெத்தட் என்ன, ஒரு காரணத்துக்கு ஒன்று தான், விஷயம் ஒன்று தான், ஆனால் வசனங்கள் நிறைய இறக்கியிருப்பான் அல்லாஹ் தஆலா. இது ரெண்டாவது மெத்தட். சரி, மூணாவது என்ன சொல்லி சொன்னால், அதாவது மக்கி மதனி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருவோம். மக்காவில் இறக்கப்பட்ட வசனங்கள், மதினாவில் இறக்கப்பட்ட வசனங்கள். அது எப்படி பிரிப்பாங்கன்னா, ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட வசனங்கள், மதினாவுக்கு போனதுக்கு பிறகு இறக்கப்பட்ட வசனங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. இப்போ என்ன விஷயம் என்னன்னா, வசனம் இறக்கப்பட்டுடும். சரியா, எங்கே வச்சு இறக்கப்படும், மக்காவில் வச்சு வசனம் இறக்கப்பட்டுடும். ஆனால் சட்டம் எங்கே தான் கடமையாக்கப்படும், மதினாவில் வச்சு தான் கடமையாக்கப்படும். வசனத்தை எல்லாம் முன்கூட்டி இறக்கிடுவான், சட்டம் எங்கே மதினாவில் வச்சு தான் கடமையாக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு சூரத்துல் அலா 14வது வசனம், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, ஜக்காத்து சம்பந்தமான, ஜக்காத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக, ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்கு இல்லையா, ஜக்காத்துல் ஃபித்ர் எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு, எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு, எப்போ, மக்காவிலையா மதினாலையா? நோன்பு கடமையாக்கப்பட்டது மக்காவில் தானே, மக்காவில் தானே? ஆமாங்கிறீங்க, நோன்பு கடமையாக மக்காவில் தானே, எப்படி கன்ஃபார்ம் தானே? நோன்பு கடமையாக்கப்பட்டது எப்போ, மக்காவில் வச்சா மதினாவில் வச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் மக்காவில் இருந்தாங்க, 10 ஆண்டு காலங்கள் மதினாவில் இருந்தாங்க. நோன்பு எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு, மதினாவில் வச்சு கடமையாக. மதினாவில் எத்தனாவது வருஷம், மக்காவில் கிடையாது. சரியா, மதினாவில் தான் கடமையாக்கப்படும். மாஷா அல்லாஹ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பாக சொன்னாலும் நமக்கு தெரியாட்டாலும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். இப்போ வந்து தப்பாக சொன்ன உடனே நம்ம என்னடா இது கூட தெரியல அப்படின்னு இன்னைக்கு யாரும் நினச்சிடவும் கூடாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது கூட தெரியாமல் இருப்போம் பல சந்தர்ப்பங்கள், இது கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது.
ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது, தெரிஞ்சிருக்கவும் மாட்டாங்க. கற்றுக்கொள்ளும் பொழுது தான் நமக்கு என்ன செய்யும், பல விஷயங்கள் தெரியும். அதனால் வந்து நம்ம நினைச்சிடக்கூடாது, அது பெருசாக எடுத்துடக்கூடாது. ஓகேவா? அப்போ மக்காவில் வச்சு கடமையாக்கப்படல, மதீனாவில் வச்சு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் நோம்பு கடமையாக்கப்படுது. அதோடு சேர்த்து தான் ஜக்காத்துல் ஃபித்ர் கட்டாய கடமை. அது ஜக்காத்துல் ஃபித்ர் கட்டாய கடமையாக்கப்படுது. ஆனால் இந்த வசனம் இறக்கப்பட்டது எங்கே? மக்காவில் வச்சு அல்லாஹ் தஆலா இறக்கிட்டான். கது அஃப்லஹ மன் தஸக்கா. இதுக்கு வந்து பல அர்த்தங்கள் நம்ம சொல்கிறாங்க விரிவுரையாளர்கள். என்ன அப்படின்னு சொன்னால், யார் தன்னுடைய ஆத்மாவை ஷிர்க்கிலிருந்து பரிசுத்தப்படுத்தி கொண்டார. ஜக்காத்துன்னு சொல்லி சொன்னாலே பரிசுத்தப்படுத்துதல்னு அர்த்தம். ஜக்காத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஜக்கான்னு சொல்லி சொன்னால் ஜக்கான்னு சொல்லி சொன்னால் பரிசுத்தப்படுத்தினான். எதை பரிசுத்தப்படுத்தினா அதிகரித்து கொண்டான், வளர்த்து கொண்டான் அப்படிங்கிற பல அர்த்தங்கள் வந்து ஜக்காத்துக்கு இருக்குது. அப்போ இங்கே என்னன்னா, ஷிர்க்கிலிருந்து, அநியாயத்திலிருந்து, அறியாமையிலிருந்து, வழிகேட்டிலிருந்து யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். எதன் மூலமாக பரிசுத்தப்படுத்த? ஈமானை கொண்டு, இஸ்லாத்தை கொண்டு, சத்தியத்தை கொண்டு, உண்மையை கொண்டு யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கலாம். அப்போ இது வந்து மக்காவில் இறக்கப்பட்ட வசனம், பொதுவாக இறக்கப்பட்ட வசனம் தான் இது. ஆனால் இது சம்மந்தமாக சொல்லப்பட்டது. இந்த சட்டம் எங்கே நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா ஜக்காத்துல் ஃபித்ர். யார் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்குறாரோ அப்படின்னு, சரிங்களா? பொதுவாக ஜக்காத்துங்கிறது வந்து என்னென்னா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது, பொருளை பரிசுத்தப்படுத்துறது, ஆளை பரிசுத்தப்படுத்துறது. ஆளையும் பரிசுத்தப்படுத்தும், அழுக்குகளில் இருந்து கொடுக்கப்படுகின்ற அந்த பொருளையும் என்ன செஞ்சிடும், பரிசுத்தப்படுத்தும். அப்போ இந்த மாதிரி சட்டம் எங்கே நடைமுறைப்படுத்தப்படுது? மதீனாவில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் ரமலானோடு சேர்த்து இது கடமையாக்கப்படுது. அப்போ இது ஒரு மெத்தேடு. என்ன மெத்தேடு? வசனம் முன்கூட்டி இறக்கப்பட்டுடும். ஆனால் அது சம்பந்தமான சட்டம் கடமையாக்கப்படுறது எங்கே தான்? மதீனாவில் வச்சு தான் கடமையாக்கப்படும். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. என்னென்னா, மக்காவில் ஒரு வசனம் இறக்கப்பட்டுடும். ஆனால் அது சம்பந்தமான சம்பவம் எங்கே தான் நடக்கும்? மதீனாவில் தான் நடக்கும். முன்கூட்டி எல்லா வசனத்தை இறக்கிடுவான். ஆனால் அந்த வசனத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு சம்பவம் எங்கே நடக்கும்? மதீனாவில் நடக்கும். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்துச்சு. என்ன நிகழ்வு? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு மாஷா அல்லாஹ் பத்ர் போர். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் 2வது ஆண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு பேர் பத்ர் போர். அந்த பத்ர் போரில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். யாருக்கு இடையில நடந்த யுத்தம் அது? மதீனாவாசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும், மக்கா குறைஷிகளுக்கும் மதீனாவில் உள்ள முஸ்லீம்களுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு போர். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போர். மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் தஆலா வந்து என்ன செஞ்சான்னா இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு போர் நடக்க போகுதுன்னா இன்றைக்கி நைட்டு உட்காந்து என்ன செய்கிறாங்க? துவா கேட்குறாங்க அல்லாஹ் கிட்ட. இது புகாரியில் வந்து 3953வது நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்குறாங்க. என்னன்னா, எப்படி துவா கேட்குறாங்க? அல்லாஹும்ம இன்னி அன்ஷுதுக அஹ்தக வ வஅதக அல்லாஹும்ம இன் ஷிஅத லம் துஅபத். இறைவா, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உன்னுடைய வாக்குறுதியை நான் கேட்குறேன். நீ எங்களுக்கு தந்த வாக்குறுதியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீ எங்களை தோக்கடிச்சிட்டேன்னா, நீ நாடுனா உன்னை வணங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. உன்னை வணங்குறதுக்கு குறைவான கூட்டமாக இருக்குது, நாங்கள் தான் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு நீ தோல்வியை தந்துடாத, எங்களுக்கு வெற்றியை கொடு. ஏன்னா நீ ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிற? எங்களுக்கு வாக்களித்திருக்கிறாய். என்ன வாக்கு அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னால், சூரத்துல் கமரில் 45வது வசனம், மக்காவில் இறக்கப்பட்ட வசனம் இது. என்னன்னா, சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர். சயுஹ்ஸமுல் ஜம்உன்னா அந்த கூட்டம், இறை நிராகரிப்பாளர்கள், குறைஷிகள், அவர்கள் விரைவில் தோற்கடிக்கப்படுவார்கள். வ யுவல்லூன துபுர், புறமுதுகிட்டு பின்வாங்கி ஓடி விடுவார்கள். இது எங்கே வச்சு இறக்குறான்? அல்லாஹ் மக்காவில் வச்சு இறக்குறான். ஆனால் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வச்சு படிக்கிறாங்க? உமர் அல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த பத்ர் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. இதுதான் இது, நீ வாக்கு தந்திருக்கிற. என்ன வாக்கு? அவர்கள் விரைவில் தோற்கடிக்கப்படுவார்கள், புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்று நீ எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிற. அந்த வாக்கை நிறைவேற்றியா அல்லாஹ், அந்த வாக்கை எங்களுக்கு தா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. அபூபக்கர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே போதும் அப்படி சொன்ன உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே வெளியில் வர்றாங்க. இந்த வசனத்தை, சூரத்துல் கமரினுடைய 45வது வசனத்தை ரசூலா படிச்சுக்கிட்டே வர்றாங்க.
சயுஹுஸமுல் ஜம்உ வயுவல்லூன துபுர், அந்த கூட்டம் விரைவில் தோற்கடிக்கப்படும், அவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள். அதே மாதிரி நடந்துச்சு. தோற்கடிக்கப்பட்டாங்க, அடுத்த நாள் தோற்கடிக்கப்பட்டாங்க, 10 பேர் ஓடிட்டாங்க, 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 70 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கைது செய்தார்கள். காஃபிர்களை 10 பேர் நினைச்சிட்டானோ ஓடிட்டாங்க. அப்போ விளங்கிச்சாப்போம் என்னன்னா, இப்போ மக்காவிலேயே அல்லாஹ்வுத்தாலா இறக்கியிருப்பான். அது எப்போ நடக்கும்னு சொல்லி சொன்னால் மதீனாவில் வச்சு நடக்கும். விளங்கிச்சா? இது ஒரு மெத்தட். எத்தனை மெத்தட் சொல்லியிருக்காங்க? 2 சொன்னோமா 3 சொன்னோமா? 3. சரி, ஓகே. விளங்கிச்சா? இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான தகவல்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இது ஓகேவா?